ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேக் ரெசிபி தான் பார்க்குறோம். ஸோ என்ன கேக்குன்னா கோதுமை மாவில் எப்படி நம்ம கேக் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ வெண்ணெய் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நார்மல் விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் பீட்டர் வச்சு இந்த வெண்ணெயை நல்லா இது பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் அது விஸ்க் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ சளிச்சாச்சு. அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நான் இதை பேக் பண்ணுறேன். ஸோ குக்கர் ஆல்ரெடி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 30 மினிட்ஸில் இது பேக் ஆகிடும். எனக்குமே 30 மினிட்ஸில் இது பேக் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பேட்டரோட கேக்கு தான் இது. இந்த பிளேட்டில் தான் நான் கேக் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ செகண்ட் பேட்டர் கேக் இதுதான் அது. ஸோ இதுவுமே நல்லா வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட. இன்னும் கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் இருந்தது, மற்றபடி சாப்பிட நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கேக் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேக்கு நிஜமாலே. மைதா மாவு ஆட் பண்ணால் பசங்களுக்கு தர சில பேர் செஞ்சு தரதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான், இதில் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஸோ வினய் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன் அந்த கேக்கை. ஸோ இது மாதிரி பார்க்கவும் நல்லா ஒரு ப்ளம் கேக் லுக் வருது இல்லையா. ஸோ இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன வேணால் கடையில் வாங்கி தரத்துக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு தரலாம் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இப்படி செஞ்சு பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற உடனே ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.